லேப்டாப் வழங்கும் திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து நிறுத்திட்டாங்க. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நாங்க நிறுத்தல அப்படின்னு அமைச்சர் வந்து பழனி தியாகராஜன் எப்ப நிறுத்தினாங்க? லேப்டாப் நான் கொடுத்துட்டு இருக்கேன். 52,36,000 லேப்டாப் கொடுத்துருக்கேன். 7,000 கோடி கொடுத்துருக்கேன். இந்த 4 வருஷமும் ஏன் கொடுக்கல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செலவு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். தாலிக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். இல்லையெல்லாம் சொல்ல. குறுக்க கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல, பயனாளிகளை முழுமையா தேர்ந்தெடுக்க முடியல. அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு. எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு, எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு. இன்றைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும், அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும். அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம உங்களுக்கு எல்லாமே தெரியும், பத்திரிகை ஊடக நபர்கள் எல்லாமே தெரியும், ஒரு சோதனையான நேரம். அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. காவேரி வைகை குண்டாறு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய பிரதான திட்டமா நீங்க தான் துவக்கி வச்சீங்க. 4.5 ஆண்டு காலம் திட்டம் முடக்கப்பட்டிருக்கு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு 700 கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம். அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்புல போட்டாங்க. ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணா போய் கடல்ல கிடக்கு. அப்படி மேட்டூர்ந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாயில் விட்டதன் மூலமாக 5 மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க. அதை இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது. இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புச்சின் காரணமாக கிடப்பிலே போடுகின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த காவிரி குண்டார் திட்டம் தொடரும். சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அதே நேரத்தில் அரண்மனை பக்கத்தில் ஆவணம் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து கொலைகள் நடைபெற்றிருக்கு. சட்டம் ஒழுங்கு 2026 தேர்தலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா சார்? அதாவது நான் தான் ஏற்கனவே சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்திருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, முதியோர்களை குறிவைத்து கொலை செய்வது தொடர்கதையாக இருந்தது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. நான் பலமுறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆகவே இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால, சரியா சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட சிறியளவும் அச்சம் இல்லை. குற்றச்செயல் புரிகிறவர்களுக்கு தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும், கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று அந்த அச்ச உணர்வு ஏற்பட்டால் தான் குற்ற நிகழ்வுகளை தடுக்க முடியும். ஆனா இந்த ஆட்சியில் அப்படி பார்க்க முடியும். பிரதமர் தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகள் வந்து வலியுறுத்தப்படுங்க. கல்வி நிதி தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி எல்லாம் வழங்கல, ரூபா கூட வழங்கலன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து வலியுறுத்தப்படுங்க. நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சியாகவும் சரி, எதிர்கட்சியாகவும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.